வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரு வக்கர நிவர்த்தி கடந்த 2025 நவம்பர் மாதத்துலேருந்து எதிர்பார்த்த மாதிரி தசாபுத்தி ரீதியாக கெடுபலன்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறார். 2026 மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தியாகி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். இது ராகுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடம். என்னோட கணக்குப்படி சென்ட்ரு பகுதியில் ஒரு 10 நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஒரு சில பேருக்கு 12 வருஷம் வரலாம், ஒரு சில பேருக்கு 16 வருஷம் கூட வரலாம், ஒரு சில பேருக்கு 2 வருஷம் கூட வரலாம். அது உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. 10 வருஷம் நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, முன்ன பின்ன ஒரு 5 வருஷம் இருக்கிறவங்களுக்கு கூட அது பொருத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு என்ன தசை சொல்கிறனோ அந்த தசைக்கு உண்டான பலன்களை எடுத்துங்க உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி. 10 வயசு வரைக்கும் ராகு தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 16 வருடங்கள் குரு தசை, 10 + 16 26, 26 வயசு வரைக்கும் குரு தசை நடைமுறைக்கு வரும். ஒரு சில பேருக்கு 30 33, அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து வரலாம். ஒரு சில பேருக்கு 22 வயசோட கூட அந்த குரு தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வரலாம். இப்போ குரு தசை நடக்குது படிக்கிற காலகட்டத்தில், அதாவது இது வரைக்கும் படிப்பெல்லாம் ஒரு சில பேருக்கு தடையாக இருக்கலாம். அதாவது குரு வக்கர காலங்களால் கிடையாது. குரு வக்கரமாக இருக்கும்போது அவ்வளோலாம் பிரச்சனைகளை கொடுக்காது. இது சனியுடைய நகர்வுகள். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் இப்போ 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல, அதாவது குருவுடைய வீட்டுக்கு போனார், அதாவது அந்த பயிற்சி ஆனார். அந்த வீட்டு அதிபதி குரு இருக்கார் இல்லையா, அது கேந்திரத்தில் இருக்கார். குருவுடைய பார்வை சனிக்கு இருக்குது. எல்லாமே ஓகே தான், நம்ம பர்ஃபெக்டாக அதெல்லாம் எடுத்துக்கலாம். அது தசாபுத்தி வரும்போது மட்டும்தான் ஒரு பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் இந்த சனியுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போதே உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். அதாவது 2024 எண்டு பகுதியிலேருந்து நிறைய வேலை ரீதியாக ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். தசாபுத்தி ரீதியாக இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருந்தீங்கன்னாக்கா படிப்பு ரீதியாக கூட ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஏன்னா அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்கும்போது, அங்கே அந்த பாதுகாப்பில் இருக்கும்போது அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் சொல் பேச்சு கேட்காம நிறைய கஷ்டத்தை கொடுக்குறவங்களும் இருக்காங்க அப்பா அம்மாவுக்கு. அது தசாபுத்தி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வீட்டில் 7.5 சனியோ இல்லை அஷ்டம சனியோ ஏதோ ஒன்று போவோம், இல்லை சனி தசை அது மாதிரி எதனா ஒன்று நடந்துட்டுருக்கலாம். அது மாதிரி இருக்கும்போது இந்த அவயோக தசைகளும் சேர்ந்து உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். அவயோக தசைனா இந்த குரு தசை படிக்கிற காலகட்டத்தில். இது பெருசாக நம்ம இதில் பேச முடியாது. தனித்தனியாக அதுக்குன்னு வீடியோ போடும்போது அதை பற்றி பேசலாம். ஏன்னா குரு தசை நன்மை செய்யாது. படிக்கிற காலகட்டத்தில் நீங்கள் அதிகப்படியாக முயற்சி பண்ணால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்புகளை பார்க்க முடியும். கெடுபலன்களை அதிகமாக இல்லை. இதன் பிறகு ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 20 வயசுக்கு மேலே இந்த குரு தசையில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்கனாக்கா, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாளாக ப்ராப்ளத்தில் இருந்துருக்கும். கிட்டத்தட்ட 24 உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னாக்கா இந்த குருவுடைய வக்கர நிவர்த்திக்கு பிறகு, ஏன்னா குரு வக்கரத்தை நம்ம கணக்கில் கன்ஃபார்மாக எடுத்தாகணும் இதுக்கு முன்னாடி. ஏன்னா சனியுடைய நகர்வுகள் வச்சு பார்த்தோமானால் உங்களுக்கு அந்த அந்த நட்சத்திராதிபதி வக்கரமாக இருக்கார் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்திலேயே குரு பாதிக்கப்பட்டிருப்பார். 6, 8, 12 இடங்களில் மறைஞ்சிருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த தசா நடத்தக்கூடிய கிரகமாக சரியில்லாமல் தசை பண்ணுறது, மறைவு ஸ்தானத்தில் இருந்து பண்ணுறது, 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு பண்ணுறது. இது மாதிரி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேதுவோட நட்சத்திரம், அது மாதிரி பகை கிரக நட்சத்திரம், அதாவது உங்கள் ராசிக்கு பகை கிரக நட்சத்திரத்திலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த அளவுக்கு நன்மை செய்யாது இந்த குரு பகவான். நன்மை செய்யாத குரு பகவான் அந்த நட்சத்திராதிபதி மேலே சனி பகவான் போகும்போது உங்களுக்கு அந்த வேலை ரீதியாக ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். நீங்கள் எதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? இப்போ வேலை கூட ஒரு சில பேர் கிடச்சிருக்கலாம். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடம் வேலை அப்படின்னாக்கா ஒரு 4ஆம் இடம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். நிறைய இடம் சொல்லலாம். அதில் நிறைய அந்த 4ஆம் அதிபதி மட்டுமே கிடையாது, அந்த 4ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் நிறைய இருக்குது. அதில் அந்த இடம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், வேலையில் பிரச்சனை வராது. உடனே வேலை கிடச்சிரும். படிப்பு படித்தோடனே வேலை கிடச்சிரும், வெளிநாடு வேலை எல்லாமே போவீங்க, ஓகே. ஆனால் உடல்நலம் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள், மணி லாக் ஆகிறது, இது மாதிரி அப்படிலாம் வேலை கிடச்சோ அங்கே திருப்தி இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் படித்த படிப்பு ஒன்று, வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கும். அது மாதிரி அலைச்சல், வெளியூர், இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கலாம். அதாவது நெகட்டிவாக நடந்தவங்களுக்கு மட்டுமே 2024க்கு பிறகு அவங்களுக்கெல்லாம் இப்போ கிளியர் ஆகும். நல்ல ஒரு வேலை மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்லா இருக்குது சார், வேலை கிடச்சிச்சு, சூப்பரான சம்பளம், நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அவயோக தசை தான் இந்த குரு தசை அப்படிங்கிறது. கெடு பலன் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே விதிவிலக்கு உண்டு. உக்கார இடத்தை பொறுத்து குரு பகவான் சுய ஜாதகத்தில் சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை, அதாவது நன்மை செய்யக்கூடிய கிரகத்தோடு இந்த ராசிக்கும் வேற லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கோ இந்த லக்னத்துக்கோ
நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் உட்காந்துட்டா குரு தசை நல்லது பண்ணும். ஆனால் இப்போ 6ஆம் இடத்துல சனி வந்திருக்கார் இல்லையா, இதன் பிறகு நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் சரி, எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வேலை ரீதியாக எல்லாமே உங்களுக்கு வந்து எந்த மாதிரியாக முயற்சி பண்ணாலும் சரி, அதில் வந்து அதிகப்படியாக நீங்கள் முயற்சி பண்ணணும், கவனமாக முயற்சி பண்ணணும். முதலீடுகளை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், இன்னொன்று வேலைக்காக பணம் கட்டுறது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய 6 வருஷத்தில் இருப்பீங்க இந்த குரு தசையில். அதனால் கொஞ்சம் எக்ஸஸாக நான் சொல்கிறேன். இது வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். பயம் கிடையாது, நன்மைகள் கன்ஃபார்மாக உண்டு. ஒரு சில மாற்றங்களுக்காக எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா இப்போ குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு மாற்றம் நடக்கும். திருமணம் ரீதியாக உங்களுக்கு முயற்சி பண்ணால் இப்போ திருமணத்தில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. கன்ஃபார்மாக திருமணத்தை கொடுத்துரும் இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு. 26 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் சனி தசை. என்னோட கணக்குப்படி நான் சனி தசை எடுத்துருக்கிறேன். ஒரு சில பேருக்கு வந்து 52 53 வரைக்கும் வரலாம். ஒரு சில பேருக்கு வந்து 35 36 கூட சனி தசைங்கிறது முடிவுக்கு வரலாம். அதுதான் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்துன்னு சொல்லிட்டேன். நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, தொழில், வேலை வாய்ப்பு, திருமண வாழ்க்கை, அது மாதிரி நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ நீங்கள் அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பலன்களை எடுத்துங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரே எதிர்பார்ப்போ ஒரே வேலையை எதிர்பார்க்க போகிறதில்ல. அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அவங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது அந்த தசாபுத்தி. அதாவது தசாபுத்தினாக்கா, இப்போ சனி தசை போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். எந்த வயசில் சனி தசை போனாலும் சரி, முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம். ஏன் முதல் 10 வருஷம் சொல்கிறேன்னாக்கா, முதல் 10 வருஷம் இந்த ராசிக்கு நன்மை செஞ்சிடும். இதே சனி பகவானுக்கு நட்பு கிரக லக்கணமாக வந்தால், அதாவது புதனோட லக்கணம் கன்னியா லக்கணமாக வந்தாலும் சரி, துலா லக்கணமாக வந்தாலும் சரி, இன்னொன்று அந்த ரிஷப லக்கணம் இருக்கு இல்லையா, ரிஷபம், மிதுனம், இந்த லக்கணம், கும்ப லக்கணம், மகர லக்கணம், இது மாதிரி இந்த 6 வீட்டுக்கு லக்கணமாக வந்துட்டா முதல் 10 வருஷம் மட்டும் இல்லை, அந்த 19 வருஷமும் உங்களுக்கு நல்லது பண்ணும். அது வந்து சனி பகவான் வந்து மறையாமல் இருந்தால், மறைஞ்சிட்டான்னாக்கா முதல் 10 வருஷம் கன்ஃபார்மாக நல்லது பண்ணும். எப்படியாவது ஒரு நல்ல நட்சத்திரத்தில் உட்காந்துரும், முதல் 10 வருஷம் நல்லது பண்ணும். அப்படி இல்லை நல்லது பண்ணலை அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து வேலை கொடுத்துட்டு வேலையில் பிரச்சனை வைக்கும், வளர்ச்சி இல்லாமல் பார்த்துக்கோ. அது மாதிரி வளர்ச்சி இல்லாமல் அப்படின்னாக்கா ப்ரொமோஷன் இருக்காது, நீங்கள் நினச்ச வேலையை அடைய முடியாது. அது மாதிரி திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகளை ஒரு சில பேர் கொடுக்கலாம். இது மாதிரி நீங்கள் எதெல்லாம் நீங்கள் போகிற பாதையில் நிறைய டிஸ்டர்ப் இருந்துகிட்டே இருக்கும். திருமண வாழ்க்கையும் குழந்தை பாக்கியம், அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் மூலிமா பிரச்சனை, அது மாதிரி நிறைய கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி தசை அது மாதிரி ப்ராப்ளத்தில் இருந்தால் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லபடியாக போகும் முதல் 10 வருஷத்தில். இப்போ இந்த லக்கணம், இப்போ வேறு லக்கணமாக வந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், முதல் 10 வருஷம் கன்ஃபார்மாக ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு தான் சொல்ல முடியாது கூட. பின்னாடி 9 வருஷத்தை நம்ப தேவையில்ல. அதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சனி தசையில் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். எந்த இதில் இருந்தாலும் சரி, 19 வருஷத்துக்குள்ளே எதில் இருந்தாலும் சரி. ஏன்னா இப்போ சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, பூரட்டாதியில் முடிஞ்சு உத்திரட்டாதியில் போயிட்டார். இப்போ உத்திரட்டாதியில் போகக்கூடிய காலத்துலேயும் சரி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி அதாவது பாதிக்கப்பட்டது தான். ஏன்னா சனி பாதிக்கப்பட்டிருந்தால் தசையும் பாதிச்சிருக்கும், தசையிலும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். ஆனால் சனியே உங்களுக்கு நல்லா இருக்காரு, நல்லா தசை போயிட்டுருக்குனாலும் இந்த வரக்கூடிய 6 மாத காலத்துக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த நட்சத்திரத்தில் போகும்போது அந்த நட்சத்திராதிபதியை பார்க்கும். அந்த நட்சத்திராதிபதி அங்கே தான் இருக்கார், இல்லைன்னு சொல்ல. அது வக்கரமாகும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் மெயின். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில் இப்போ கோச்சார சனி வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி இருக்கிற இடத்த பார்த்தாக்கா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது வந்து பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா, வேலை ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்கும், தொழில் ரீதியாக கொஞ்சம் பார்த்துங்க. அதாவது கடன் பிரச்சனை எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மணி எதனா வரணும் அப்படின்னாக்கா இப்போ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் ஓரளவுக்கு அந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு. ஏன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு நன்மை செய்ய மாட்டார், ஆனால் கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு உண்டான பலன்கள் தான் கொடுப்பார். அதாவது பொருளாதார ரீதியாக வந்து ஏற்றம், அது நல்லா இருக்கும்போது நல்லது பண்ணும், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து சுய ஜாதகத்தில் அப்படி தான் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சின்றோம், அந்த குரு பயிற்சி வரும், அந்த குரு பயிற்சிக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாக்கா அந்த தசா புத்தி, அதாவது தசா நடத்தக்கூடிய கிரகம், புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஏதோ ஒன்று மாறி இருக்கும். அந்த மாற்றம் வந்து இந்த குரு பயிற்சிக்கு கிடைச்சிது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் அதை தூக்கி கொடுக்கறது தான். அதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை பூஸ்ட் பண்ணி விடுறது தான் அந்த கோச்சார கிரகங்கள். அந்த பயிற்சி இந்த பயிற்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அது. ஆனால் நல்லது தான், எப்படியோ நல்லது நடக்குது. இருந்தாலும் கஷ்டப்படக்கூடிய நபர்கள், ரொம்ப கஷ்டப்பட்டுனே வரேன் எனக்கு, ஏன்னா சனி தசை இல்லையா, இது கர்மக்காரகன், 2 பக்கமும் இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 5 குடைய கிரகம். இது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, நல்ல தசை, அருமையான தசை. அதாவது துலா ராசிக்கு வந்து முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், அருமையாக கொடுக்கும். அப்படியேப்பட்ட தசை இது, இல்லைன்னு சொல்லலை.
தசை நடத்தும் போது கோச்சாரத்தில் அந்த கிரகம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ குருவுக்கு பார்த்த மாதிரி இப்போ சனிக்கு நம்ம பார்க்கணும். இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்தார்ல 7, 8 இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலம். புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பார்வையில் இருந்தால், இப்போ கோச்சார குரு வந்து இப்போ வக்கர நிவர்த்தி ஆவார், நல்லது நடக்கும்னு சொல்லுவோம். ஆனால் நல்லது நடக்கும், அங்கே சுய ஜாதகத்தில் இருந்தால் தான் அது நன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். நிறைய உங்களுக்கு குழப்பங்களை கொடுக்கும், இவ்வளோ விளக்கம் தேவையில்லை. இருந்தாலும் வந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வேற லக்கணமானாக்கா பகை கிரக லக்கணமாக வந்தால் கூட ஒரு சில கிரகத்தோடு சேர்ந்துருக்கும், அதாவது கேதுவோடு சேர்ந்துருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, துளாராசிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா பூர்வப்புனி ஸ்தானாதிபதி அப்படிங்கிறவர் கடக லக்கணமோ சிம்ம லக்கணமோ வந்தால் உங்களுக்கு நல்லது பண்ணாது. அந்த லக்னத்துக்கு கூட பின்னாடி வரக்கூடிய 9 வருஷமும் தூக்கி கொடுக்கும், நல்ல பக்காவாக கொடுக்கும் அந்த அளவுக்கு. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய 9 வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா இது மாதிரி பகை கிரக லக்கணமாக வந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய 9 வருஷமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுலேயும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு. 45 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் உங்களுக்கு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளோ சிறப்பு. பாகிஸ்தான் அதிபதி விரையாதிபதி நிறைய செலவுகளை கொடுப்பார். இந்த வயசில் வந்து புதன் தசை வந்துன்னா முன்ன பண்ண வச்சுங்க, உங்களுக்கு தசை வந்து புதன் தசை நடக்குதுனாவே நிறைய செலவுகள், சுப செலவுகள், வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய நல்ல பலன்கள் இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு. இதுக்கு முன்னாடி பிளான் போட்டு நிறைய தடையாக இருக்கலாம், 24க்கு பிறகு இல்லைனா 25 கூட ஒரு சில தடைகளை கொடுத்துருக்கலாம், மன அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம். எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க போது. நீங்கள் வந்து குரு பயிற்சி கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு 62 வயசுக்கு மேலே 69, 70 வயசு வரைக்கும் கேது தசை. கேது உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்தால், யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் கூட அந்த கிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான், கூடவே இருக்கணும், அதாவது வேற எங்கேயாவது ஆட்சி உச்சத்தில் இருக்கணும், இது மாதிரி இருந்தால் மட்டுமே, வக்கரமாக இருந்தால் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். எங்கே இருந்தாலும் அந்த சனி பகவான் வீட்டில் இருந்தால், சனி பகவான் வக்கரமாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். எம்ப்ளாய்க்கு சிறப்பு, எங்கே இருந்தாலும் சரி எம்ப்ளாய்க்கு சிறப்பு. உங்களுக்கு இது வரைக்கும் கடன் பிரச்சனை இருக்கா, கடன் பிரச்சனை தீரும் இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு. மணி வர்ணனா வரும், பண விஷயத்தில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். இது வரைக்கும் இல்லாத ஒரு புத்துணர்ச்சி இப்போ கொடுக்கும். மருத்துவ செலவு கம்மியாகும். அது மாதிரி நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் ட்ரீட்மெண்ட் எதனா எடுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இப்போ எடுக்கலாம். இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அது கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும். நிறைய வந்து கோயில் குளம் போகிறது, அது மாதிரி அது வந்து பொதுவாகவே இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா குரு கேது இணைவு உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தாலோ, அப்படி இல்லைன்னாக்கா கேது பகவானுக்கு குருடைய பார்வை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்மீகத்தில் அந்தளவுக்கு ஊறி போவாங்க. நிறைய நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு, நிறைய வந்து தேடல் அதிகமாக இருக்கும், துறவரம் அது மாதிரி போகணும்னு தோணும், நிறைய இருக்குது அதில். அதை பற்றி நிறைய பேசுவோம். அதை பற்றி 70 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரன் இந்த ராசிக்கு 8ஆம் அதிபதி. கடைசி காலத்தில் வரக்கூடிய சுக்கிரதசை. இந்த தசை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா கடைசி காலம்னு சொல்லக்கூடாது, அதை இந்த வயதான காலகட்டத்தில் வரக்கூடிய தசை பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டமாதிபதி தசை. இது மெயினாக வந்து உடல் நலத்தை பிரச்சனைகளுக்கு கொடுக்கும். இது வரைக்கும் ஏற்கனவே கொடுத்துருந்தால் இப்போ வக்கர நிவர்த்தின்னு வருது இல்லையா, குரு வக்கர நிவர்த்தி இல்லைனா குரு பயிற்சி உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இப்போ மருத்துவ செலவு கம்மியாக வருது. இது மாதிரி தொழில் ஏதாவது பண்ணிட்டு இருந்தால் அந்த தொழில் நல்லாயிருக்கும். வேலை ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த வேலை நல்லாயிருக்கும். குடும்பத்தில் வந்து சுப விசேஷங்கள் நடக்கிறது, அது மாதிரி வீட்டில் வந்து வாரிசுகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு அமையிறது, இது மாதிரி ஒரு நல்ல ஒரு பலன்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். இந்த சுக்கிரதசையில் சுக்கிரதசை முழுக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு 24லேருந்து தசாபுதி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கூட இந்த சுக்கிரதசையில், ஏன்னா 6, 7, 8 குரு இருந்தார், இப்போ 9 வந்தோம். உங்களுக்கு தசாபுத்தி பாதிப்புகள் இருந்ததுன்னா வக்கர நிவர்த்திக்கு பிறகு உச்ச வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு மாற்றங்களை இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பார். இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். நன்றி.